இதுக்கு அடுத்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட். இவ்வளவுதான். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி இது வரைக்கும் நடந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்து என்னென்ன நடந்துச்சு? இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு 5 இயர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஓகேவா? 5 இயர் பிளான்ஸ்னா என்ன? ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கும் ஒரு பிளான் டெவலப் கவர்மெண்ட் பிளான் டெவலப்மெண்ட் பண்ணி இவ்வளவு பட்ஜெட் ஜிடிபி இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகணும், இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பிளான் பண்ணுவாங்க. இதெல்லாம் டெவலப் பண்ணும், அக்ரிகல்ச்சர் செக்டர் டெவலப் பண்ணணும், இல்ல இண்டஸ்ட்ரியல் செக்டர் டெவலப் பண்ணணும், சர்வீஸ் செக்டர் டெவலப் பண்ணணும், இதுக்கெல்லாம் வந்துட்டு இவ்வளவு ஃபண்ட் அலோகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பிளான் பண்ணா 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போனா 1912 வரைக்கும் 1951ல இருந்து 2017 வரைக்குமே இந்த 5 இயர் பிளான் தான் இருந்துச்சு நம்ம இந்தியால. 2017க்கு அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, போதும் 5 இயர் பிளான்ஸ் வேணாகி நம்ம இனி வந்துட்டு நீதி ஆயோக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதி ஆயோக் வந்துச்சு. நீதி ஆயோக்னா என்ன? திங்க் டேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்? நீதி ஆயோக் பிளான்ஸை வந்து பண்ணி கொடுக்கும், ஆனா டைரக்ட் கண்ட்ரோல் இருக்காது. கவர்மெண்ட்க்கு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவுட்லைன், அதுதான் நீதி ஆயோக். ஓகேவா? புரிஞ்சுதுல? போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட் கோஆபரேட்டிவ் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல 1951 to 1956ல நடந்துச்சு. 1951ல ஆர்பிஐ வந்துட்டு ஆல் இந்தியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி வந்துட்டு இந்த ரூரல்ல வந்துட்டு கிரெடிட் எப்படி வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், மீன்ஸ் கமர்ஷியல் பேங்க் இருக்குதா, இல்ல கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்குதா, இல்ல ரூரல் பேங்க்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி அப்படின்றத ஃபார்ம் பண்ணாங்க. இந்த கமிட்டி என்ன சொல்லுச்சு? இல்ல, இந்தியால கோஆபரேஷன் ஒரு ஃபெயில்டு, ஆனா கோஆபரேட்டிவ் இந்தியால கண்டிப்பா இருக்கணும், வி மஸ்ட் சக்சீடட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோஆபரேஷன் ஹஸ் ஃபெயில்ட் இன் இந்தியா பட் மஸ்ட் சக்சீட் அப்படின்னு சொல்லி சொன்னது எந்த கமிட்டி? ஆல் இந்தியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி. அதுக்கு அடுத்து செகண்ட் 5 இயர் பிளான் 1956 to 61. இதுல வந்துட்டு கமிட்டி ஆன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் ஃபார்ம் பண்ணாங்க. சேர்மன் யாரா இருந்தாங்கன்னா BL மேத்தா அப்படிங்கிறவர் சேர்மன். இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் படி நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் பேரோசிங் கூட எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. எப்போ? 1959. அதுக்கடுத்து 1961 to 62ல தக்காவி லோன்ஸ் அண்ட் கோஆபரேட்டிவ் கிரெடிட் அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஸ்டடி பண்ண ஒரு கமிட்டி. தக்காவி லோன்ஸ்னா எமர்ஜென்சி லோன்ஸ், போ பீப்புளுக்கு எமர்ஜென்சி லோன்ஸ் கொடுக்கறதுக்காக. தக்காவி லோன்ஸ் கோஆபரேட்டிவ் கிரெடிட் யாருடைய சேர்மன்ஷிப்ல மெம்பர்ஷிப் ஹெட்ல வந்து நடந்துச்சுன்னா பிபி பட்டேல் அப்படிங்கிறவங்க தலைமையில இது நடந்துச்சு. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த தக்காவி லோன்ஸ் அண்ட் கோஆபரேட்டிவ் கிரெடிட். இதை கூட பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் 5 இயர் பிளான் 1961 to 66 நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் NCDC வந்துச்சு. 1966ல ஆல் இந்தியா ரூரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதோடைய ஹெட் யாருன்னு பார்த்தா B. வெங்கடப்பையா. ஓகே. ஃபோர்த் 5 இயர் பிளான் பிட்வீன் 1969 to 1974. ஆக்சுவலி இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. இந்த இயர்ல இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு, இந்த இயர்ல இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு, அதை நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகும். இதுல டீப்பா படிக்கணும்னா ஒவ்வொரு டாபிக், இப்போ என்சிடிசில டீப்பா படிக்கணும்னா அதுக்கு செப்பரேட் வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுக்க. ஸோ இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு எந்த இயர்ல என்ன எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே மோர் தென் இனஃப். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா எவ்வளவு படிச்சா ஞாபகம் கூட இருக்க போறது இல்லை. ஸோ நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 5 இயர் பிளான் தான் என்னென்ன எப்பப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு சொல்லு. ஃபோர்த் 5 இயர் பிளான் 1969 to 1972. 1967ல இப்போ வந்துச்சு. இப்போன்னு என்ன? இந்தியன் ஃபார்ம் ஆஃப் ஃபர்டிலைசர் கோஆபரேட்டிவ் லிமிடெட் வந்துச்சு. எங்க எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா கண்ட்லா அப்படிங்கிற ஏரியால. ஃபிஃப்த் 5 இயர் பிளான்ல 1974 to 79 கோஆபரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய மேஜர் ஆக்டிவிட்டி எதுவும் ஃபிஃப்த்ல நடக்கல. சிக்ஸ்த்ல வந்துட்டு 1980 to 1985 சிக்ஸ்த் 5 இயர் பிளான். சிக்ஸ்த் 5 இயர் பிளான்ல தான் நபார்டு எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நபார்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? சிக்ஸ்த் 5 இயர் பிளான் 1982ல ஜூலை 12, 1982ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. யார் கமிட்டி? சிவராமன் கமிட்டி. ஓகே, சிவராமன் கமிட்டில இந்த கமிட்டிக்கு பேரு கிராஃபிக் கார்டு. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு செவன்த் 5 இயர் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? 1986 to 1991. ஸோ செவன்த் 5 இயர் பிளான்ல நோட்டபிளா என்ன நடந்துச்சுன்னா நேஷனல் ஸ்டேட் கன்சியூமர் ஃபெடரேஷன் வந்துச்சு. அதுக்கு அடுத்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் ஆனது இந்த செவன்த் 5 இயர் பிளான். சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னா என்னன்னா எல்லா டைப் ஆஃப் லோனும் ஒரே ஏஜென்சியே கொடுக்குறது, இல்ல ஒரு பேக்கே கொடுக்குறது. அது சிங்கிள் விண்டோ சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் லோன் வேணும், கன்சம்ஷன் லோன் வேணும்,
டெவலப்மெண்ட் லோன் வேணும்னா செப்பரேட் பேங்க்குக்கு போகாம ஒரு பேங்கே வந்துட்டு எல்லா லோன்ஸுமே ப்ரொவைட் அவங்களுக்கு தேவையானது எல்லாம். அது எப்போ வந்துச்சு 1986 to 1991 அப்படிங்கிற 7th 5-year பிளான் டைப் பீரியட்ல வந்துச்சு. 8th to 12th 5-year பிளான்னா அவ்வளவு பெருசா வந்துட்டு ஒண்ணுமே கோஆபரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. 8th 5-year plan 1992 to 97, 9th 1997 to 2002, 10th 2002 to 2007, 11th 2007 to 2012, 12th 2012 to 2017. இயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் திரும்பி சொல்றேன், இந்த இயர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன 5-year பிளான் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த என்சிடிசி எப்போ வந்துச்சு, நபார்டு எப்போ வந்துச்சு, அக்ரிகல்ச்சரல் ஃபினான்ஸ் கமிஷன் ஹெட் யாரு, அந்த மாதிரி திங்ஸை கொஞ்சம் மேஜரா பாத்துக்கணும். இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான். ஸோ இதுல எதையுமே ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கிட்டாலே போதும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2017 வரைக்கும் தான் 5-year பிளான் இருந்துச்சு. அதுக்கடுத்து யாரு, நிதி ஆயோக் எஸ்டாப்ளிஷ் ஆனது 2015. அதுக்கு அடுத்ததுல இருந்து நிதி ஆயோக் தான் வந்துட்டு எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 years பிளான்லயே பார்த்தா 5 இயருக்கு அடுத்து ஒரு 2 year 3 year கேப் இருக்கும். நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு வேண்டாம். ஏன் இந்த கேப்னு பார்த்தா அந்த இயருக்கான ஒரு ஜிடிபி அச்சீவ்மெண்ட்டோ இல்ல அந்த இயருக்கான ஃபண்டிங் அலோகேஷனோ அது அச்சீவ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால ஆனுவல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி மிடில் ஒரு 2 year ஆனுவல் பிளான் ஒரு வருஷத்துக்கு மட்டும் பிளான் பண்ணி அதை பார்த்துக்கிட்டாங்க. திரும்பி 5-year பிளான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு இந்த கோஆபரேட்டிவ் ஹிஸ்டரி ஆஃப் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் இன் இந்தியா ப்ரீ அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தாச்சு. இதுலயே வந்து சில ஏஜென்சிஸ் இருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா கோஆபரேட்டிவ்க்கு கீழே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எஸ்எஃப்டிஏ எம்எஃப்இ அப்படிங்கிறது என்னன்னா ஸ்மால் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, மீடியம் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சும்மா சொல்லும்போது ஸ்மால் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அண்ட் மீடியம் ஃபார்மர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ 1969 ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செட்டப் பண்ணாங்க. அந்த கமிட்டி வந்துட்டு எதுக்கு, ரூரல் கிரெடிட் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக. ஸோ அவங்க வந்துட்டு எஸ்எஃப்டிஏவும் எம்எஃப்ஏவும் எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லி சொல்றாங்க. எந்த ஏரியாலன்னா ரூரல் ஏரியால ஸ்மால் ஃபார்மர்ஸையும் மீடியம் ஃபார்மர்ஸும் ஹெல்ப் பண்றது. ஸோ அவங்க ரெக்கமெண்டேஷன் படி 1971ல இது ஆபரேஷன் வந்துச்சு. இந்த மாதிரி ஏஜென்சிஸ் வந்துட்டு ஓபன் பண்ணாங்க. ஆரம்பிக்கும் போது இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா ஸ்டேட்லயுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஒரு சில இடத்துல மட்டும் இத வந்துட்டு என்ன ஆபரேஷனுக்கு கொண்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அது சக்சஸ்ஃபுல்லா ஆச்சுன்னா அதுக்கடுத்து மெயினா வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை ரிலீஸ் பண்ணுறது பைலட் ப்ராஜெக்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணி இது பைலட் ப்ராஜெக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது ஸ்பான்சர் பண்றது யாரு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. மொத்தமுமே வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பான்சர் பண்ணுச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவுமே பண்ணல. சில டிஸ்ட்ரிக்ட் சில ஸ்டேட்ஸ்ல மட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுதான் பைலட் ப்ராஜெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஃபார்மர் சர்வீஸ் சொசைட்டிஸ். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்மர் சர்வீஸ் சொசைட்டி அப்படிங்கிறது கோஆபரேட்டிவ் கீழே தான் வரும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா எல்லா பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆபரேஷன் என்னென்ன இருக்கோ அந்த பிரின்சிபல்ஸ் வச்சுதான் இது கூட ஆப்ரேட் ஆகும். இது வந்துட்டு இட் இஸ் கவர்ன் பை கோஆபரேட்டிவ் பைலாஸ். அதாவது கோஆபரேட்டிவ் எப்படி ஒர்க் ஆகும் அதே மாதிரிதான் இந்த ஃபார்மர் சர்வீஸ் சொசைட்டியும் ஒர்க் ஆகும். நேஷனல் கமிஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் வந்துட்டு இதை சஜஸ்ட் பண்ணது. என்ன சொன்னாங்கன்னா நேஷனல் கமிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு ஒரு செப்பரேஷன். கோஆபரேட்டிவ் அப்படிங்கிறது ஃபார்மர்ஸ்க்கான மட்டும் சொசைட்டி இல்ல, கன்சியூமர் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். கன்சியூமர் கோஆபரேட்டிவ் கூட இருக்கு, ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் கூட இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஆனா இது வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்காக, ஃபார்மர்ஸ்க்கு ஒரு தனி சொசைட்டி வேணும் அப்படின்னு சொல்லி நேஷனல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் சொல்லிச்சு. மேஜரா எதுக்குன்னா வீக்கர் செக்ஷன், ரூரல் ஏரியால இருக்கிற வீக்கர் செக்ஷனுக்காக இந்த சொசைட்டியை ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்னதுபடி 1971 எஸ்எஃப்டிஏ எம்எஃப்ஏலும் 1971 தான், இதுவுமே 1971ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. கோஆபரேட்டிவ் லைன்ல தான் இருக்கும். இட் இஸ் அன் இன்டெகிரல் கிரெடிட் சர்வீஸ். அப்படின்னா ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சரல் லேபர், ரூரல் ஆர்டிசன்ஸ் எல்லாருக்குமே யார் வீக்கர் செக்ஷன்ல இருக்காங்களோ எல்லாருக்குமே இது மூலியமா ஹெல்ப் கிடைக்கும். அதுதான் ஃபார்மர் சர்வீஸ் சொசைட்டி. நெக்ஸ்ட் இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா வீக்கர் செக்ஷனுக்கு லோன் கொடுக்கறது. செகண்ட் என்னன்னா இன்புட் டெக்னிக்கல் கைடன்ஸ் கொடுக்குறது, இன்புட்டை சப்ளை பண்றது வீக்கர் செக்ஷனுக்கு. அக்ரிகல்ச்சர்ல வந்துட்டு டெக்னிக்கல் கைடன்ஸ், இது இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாம டெய்ரி, பவுல்ட்ரி, ஃபிஷரி, ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி அண்ட் அதர் சப்சிடரி ஆக்குபேஷன்ஸ், வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆக்குபேஷன்ஸ் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருந்தாலுமே இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கடுத்து மார்க்கெட்டிங்ல கூட எய்ட் பண்ணாங்க. ஓகே, அரேஞ்ச்மெண்ட் பிரிங்கிங் அவுட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்ஸ். அதுக்கடுத்து mobilize deposits and small savings from weaker section through incentives. ஓகே, இன்சென்டிவ்ஸ் கொடுத்து டெபாசிட்ஸ், ஸ்மால் சேவிங்ஸ் அவங்க கிட்ட இருந்து என்கரேஜ் பண்ணி, ஸோ நீங்க வந்துட்டு டெபாசிட் பண்ணுங்க,
சேவிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்படும் போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ஃபார்மர் சர்வீஸ் சொசைட்டிஸ் ஃபார்மர்ஸ்க்கு சொல்லி மெயினா வீக்கர் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டிஸ்க்கு சொல்லி ஹெல்ப் பண்ண ஏரியா ஆஃப் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா எஸ்எஃப்டிஏ எம்எஃப்ஏஎல் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல லான்ச் பண்ணாங்களோ அதே ஏரியாஸ்ல தான் இந்த ஃபார்மர் சர்வீஸ் சொசைட்டிஸ் கூட ஒர்க் ஆச்சு. மோஸ்டா பார்த்தா ஒரு பிளாக் லெவல்ல ஒர்க். இதனுடைய மெம்பர்ஷிப் யாருன்னா யார் யாரு எஸ்எஃப்டிஎம்எஃப்ஏஎல்ல எலிஜிபிளா இருந்தாங்களோ அவங்க இதுக்குமே எலிஜிபிள். அங்க யார் யார் வந்துட்டு அசிஸ்டன்ஸ் வாங்கிக்கிட்டாங்களோ அது பைலட் ப்ராஜெக்ட், அதனால அங்க யார் யார் அசிஸ்டன்ட் வாங்கிக்கிட்டாங்களோ அவங்க எல்லாம் இங்க ஜாயின். இதனுடைய ஸ்பான்சர்ஷிப் யாருன்னா லீட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு கன்சோர்ஷியம். ஒரு பர்டிகுலர் வில்லேஜ் இருக்கு, இல்ல ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அதுல நிறைய பிரான்ச்சஸ் யாருக்கு இருக்கு, நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு யார் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த பேங்க் லீட் பேங்கா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அந்த லீட் பேங்க் இந்த ஃபார்மர் சர்வீஸ் சொசைட்டிக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஓகேவா? எஸ்எஃப்டி எம்எஃப்ஏஎல்க்கு யார் கொடுத்தாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பான்சர்ஷிப் பண்ணுச்சு. ஆனா இங்க ஃபார்மர் சர்வீஸ் சொசைட்டிக்கு லீட் பேங்க் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுச்சு. இதுக்கு அடுத்து 2 பக்கமா இதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், லார்ஜ் சைஸ்ட் ஆதிவாசி மல்டிபர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இது என்னன்னு சொல்லுவோம்னா லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே எதுக்குன்னா இங்க பேரை கேட்பாரு, ஆதிவாசி மல்டிபர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ட்ரைபல் பீப்புளுக்கு ஹெல்ப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா டிசம்பர் 1971 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. மூணுமே 1971. அதை ஞாபகம் வச்சு யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா பாபா டீ. ஓகேவா? இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிதான் லேம்ப்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இந்த கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ணது. மேஜரா ஹெல்ப் யாருக்கு? ட்ரைபல் ஏரியால ட்ரைபல் பீப்புளுக்கு வந்துட்டு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஓபன் பண்ணும். இதுலயுமே என்னன்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொடுக்கணும்ன்றா, அதாவது எல்லா டைப் ஆஃப் கிரெடிட்டும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி பாத்துக்கணும் அப்படிங்கிறது. இதுல அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம சில இன்டென்சிபிகேஷன் அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கூட டெக்னிக்கல் கைடன்ஸ் கூட கொடுத்தாங்க. ஓகேவா? இன்டென்சிபிகேஷன்னா என்ன? கேபிட்டல் இன்டென்சிவ் இல்ல இன்புட் இன்டென்சிவ் அந்த மாதிரி இன்டென்சிஃபைட் அக்ரிகல்ச்சர் போகணும். அதுக்கப்புறம் ட்ரைபல் ஏரியால மாடர்னைசேஷன் கொண்டு வரணும். இது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் கைடன்ஸ், சில அக்ரிகல்ச்சர் இந்த கிராப் கூட இந்த கிராப் போடுங்க, ஹை ஈல்டு கிடைக்கும், இந்த காம்பினேஷன்ல போடுங்க, மல்டி ஸ்டோரேஜ் கிராப்பிங் போக, அந்த மாதிரி எல்லாம் டெக்னிக்கல் கைடன்ஸ் கொடுக்குறது. கைடன்ஸ் மட்டும் இல்லாம அவங்களுடைய ப்ராடியூசர்ஸையும் அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் மட்டும் இல்ல ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸுமே மார்க்கெட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க இவங்க லேப்ஸ். இதுல மெம்பர்ஷிப் ஏரியா ஆஃப் ஆபரேஷன் யாரா எல்லா ட்ரைப்ஸும் இதுல மெம்பர் ஆகலாம். வாலண்டரி பேசிஸ், யாருமே போஸ்ட்ல ஜாயின் பண்ண வைக்க மாட்டாங்க. இந்த ஏரியா ஆஃப் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா பேக்ஸை விட பெருசு. ஓகே, பேக்ஸ் வந்துட்டு வில்லேஜ் லெவல்ல இருக்கும். இது பேக்ஸை விட லார்ஜர் தென் ஏரியா ஆஃப் ஆபரேஷன் அப்படின்னு பார்த்தா ஒரு பிளாக்ல இருக்கும். இல்ல சம்டைம்ஸ் வந்துட்டு பிளாக்கை விட பெருசு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கூட இந்த இருக்கும். நம்பர் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் ஆர் நம்பர் ஆஃப் ட்ரைபல் சொசைட்டி பிரசன்ட்னா பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்காங்கன்னு பார்த்தா அதை பொறுத்து இந்த லேம்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இந்த 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 3மே கோஆபரேட்டிவ் ஸ்கில்ல தான் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டினாலும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங்னாலுமே இது 3 டயர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? வில்லேஜ் லெவல்ல யார் இருப்பாங்கன்னா பேக்ஸ், பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அதுக்கு அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கும். ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட் சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு டிசிசிபிய டேக் ஓவர் பண்ணிப்பாங்க, எல்லாம் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி டிசிசிபி வந்துட்டு பேக்ஸ் பார்த்துப்பாங்க. ஓகேவா? நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கா சொல்றேன். அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவுமே 3 டயர் ஸ்ட்ரக்சர். வில்லேஜ் லெவல்ல யாருன்னா பேக்ஸ், பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இன்டர்மீடியேட் லெவல் அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பிரைமரி அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சொசைட்டி. ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். ரெண்டுமே 3 டயர் ஸ்ட்ரக்சர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கேட்பாங்க இதுல கொஸ்டின்னா who is in the intermediate level of cooperative marketing அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆன்சர் பிரைமரி அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சொசைட்டி. வில்லேஜ் லெவல்ல பார்க்கும்போது கோஆபரேட்டிவ் பேங்க் சொசைட்டிக்கும் சரி கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டுக்கும் சரி பேக்ஸ் தான் வந்துட்டு வில்லேஜ் லெவல்ல ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ முடிச்சாச்சு நம்மளுடைய கிளாஸ். என்னென்னு சொல்லி பார்த்தாச்சு. ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகலாம். ஓகேவா? ஸோ என்ன இன்னைக்கு டாபிக்? ஃபர்ஸ்ட் அக்மார்க்கு எது கீழே வந்துச்சு? அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் மார்க்கெட் கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? 1937. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லியில இருக்கு. ஓகேவா? எது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சென்ட்ரல் அக்மார்க் லேபரேட்டரி எங்க இருக்கு?
நாக்பூர்ல இருக்கு. இதுக்கும் அதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, சென்ட்ரல் அக்மார்க் லேபரேட்டரி நாக்பூர், அக்மார்க்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. அதுக்கடுத்து வேற என்ன பிரசன்டா வந்துட்டு 205 கமாடிட்டிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி அதுக்கடுத்து வந்துட்டு சர்டிஃபை பண்ணுவாங்க. டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபைங், இது ரெண்டு தான் மேஜர் ஆக்டிவிட்டி வந்து பண்ணக்கூடியது. இதுதான் அக்மார்க் பொறுத்தவரை. செகண்ட் என்ன பார்த்தோம், கோஆபரேட்டிவ் பார்த்தோம். கோஆபரேட்டிவ் அப்படிங்கிறது லாட்டின் வேர்ட் கோ ஆப்பஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கோஆபரேட்டிவ்ல என்ன பார்த்தோம், பிலோசபி ஆஃப் கோஆபரேட்டிவ் பார்த்தோம். பிலோசபி என்னென்ன, பெட்டர் ஃபார்மிங், பெட்டர் பிசினஸ், பெட்டர் லிவிங். அதுக்கடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் பார்த்தோம். ஒன் மேன் ஒன் மோட்டிவ், சர்வீஸ் மோட்டிவ், அந்த மாதிரி 8 பிரின்சிபல்ஸ் இருக்கு. அது என்னென்ன பிரின்சிபல்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து கோஆபரேட்டிவ் அட்வான்டேஜ் பார்த்தோம், டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம். வேற என்னெல்லாம் பார்த்தோம், ஹிஸ்டரி ஆஃப் கோஆபரேட்டிவ் பார்த்தோம். ஹிஸ்டரியில வந்துட்டு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி, இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சு, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கோஆபரேட்டிவ்க்கு கீழே வர்றது பார்த்தோம், எஸ்எஃப்டிஏ, எம்எஃப்ஏஎல், ஸ்மால் ஃபார்மர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அண்ட் மீடியம் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. மூணுமே வந்துட்டு இந்த எஸ்எஃப்டிஏ, எம்எஃப்ஏஎல், அதுக்கடுத்து எஃப்எஸ்எஸ், அதுக்கடுத்து லேப்ஸ், இந்த மூணுமே வந்துட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, 1971. லேம்ப்ஸோடைய கமிட்டி யார் ரெக்கமெண்ட் பண்ணது, பாவா கமிட்டி. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுல லேம்ப்ஸ் ட்ரைபல் பீப்புளுக்காக அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு, இது மீடியம் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ். எஃப்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டெகிரல், எல்லாரையுமே சேர்த்து ஸ்மால் ஃபார்மர்ஸ், மீடியம் ஃபார்மர்ஸ், வீக்கர் செக்ஷன்ஸ் எல்லாருமே ஆட், ஆர்டிஃபியன்ஸ், லேபரர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது இந்த எஃப்எஸ்எஸ். ஓகேவா, இவ்வளவு பார்த்துருக்கோம். சில கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் போமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் அக்மார்க் இஸ் லொகேட்டட் அட் நியூ டெல்லி. சென்ட்ரல் அக்மார்க் லேபரேட்டரி நான் திரும்பி திரும்பி சொல்றேன்னு நினைக்காதீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ட் கோஆபரேட்டிவ்ஸ் இஸ் derived from Latin word co opus. Co-na together, opus-na working, working together. Third, first land mortgage bank was established at Madras. Second, Bombay. Large-sized Adivasi multipurpose cooperative society, LAMS, was recommended by Bawa team. It was established in 1971. Niti Aayog was introduced in 2015. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, 5-year plans, FYP சொல்லுவாங்க, 5-year plans இருந்துச்சு 2017 வரை. ஓகேவா, which is called as think tank of India. Niti Aayog is called as think tank of India. அது நீதி ஆயோக் என்ன, அதோடைய அப்ரிவேஷன் என்ன, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ் அண்ட் ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் பேஷன்ஸ் அண்ட் லவ். திரும்பி திரும்பி சொல்றதா, படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த டாபிக் பொறுத்தவரை இயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கமிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்ன கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுச்சுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5-year பிளான்ஸ்ல கண்டிப்பா வந்துட்டு ஒரு 5-year பிளான் கொடுத்து இந்த 5-year பிளான் இயர் எப்போ அப்படின்னு கேட்க சான்சஸ் இருக்கு. மோஸ்டா எப்பவுமே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது ஒன்று. ஸோ 5-year பிளான்ஸ் இயர்ஸும் மறக்காதீங்க. ஆனுவல் பிளான்ஸ் எப்போ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆனுவல் பிளான்ஸை விட இந்த 5-year பிளான்ஸ், இப்போ 5th 5-year பிளான் அப்படின்னா என்ன இயர் அப்படிங்கிறத வந்துட்டு தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு, அப்படி சொல்ற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, இல்லைன்னா ஞாபகம் இருக்காது கண்டிப்பா. இயர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டிங் பொறுத்தவரை கரண்ட் அஃபேர்ஸ், சென்ட்ரல் வேர்ஹவுசிங் அப்படின்னா பிரசென்டா எவ்வளவு வேர்ஹவுசஸ் இருக்கு, ஸ்டேட் வேர்ஹவுசிங்னா பிரசென்டா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிறது, அக்மார்க்னா பிரசென்டா எவ்வளவு கமாடிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, தெளிவா படிங்க, பொறுமையா படிங்க, டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. அப்படி படிச்சீங்கன்னா நல்லா ரொம்ப நாளைக்கு மைண்ட்ல நிற்கும். இப்போ 1 வீக் முடிச்சீங்கன்னா சிலபஸும் அந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே கம்ப்ளீட்டா வந்துட்டு ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல், பை.